பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பரிசுத்தமான ஓய்வு நாளை ஆண்டவர் காண்பதற்கான கிருபையை நமக்கு பாராட்டியிருக்கிறார். இந்த நாளிலும் கூட சபை ஒழுங்கின்படியாக தொல்லைகளை அனுமதித்தார் என்று முறுமுறுக்காதே, தொல்லைகளை தாங்கும் சக்தியை கேள் என்று சொல்லி அருமையான ஒரு மையப்பொருளை தந்திருக்கிறார்கள். நாம் பல வேளைகளில கவலைப்படுவதுண்டு. ஏன் ஆண்டவர் எனக்கு இவ்வளவு பெரிய சோதனையை கொடுத்திருக்கிறார், ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்திருக்கிறார், ஏன் ஆண்டவர் எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு மன வேதனையை கொடுத்திருக்கிறார் சொல்லி பல நாட்களை நம்ம என்ன செஞ்சது உண்டு, வேதனைப்பட்டதுண்டு. அதெல்லாம் நம்ம படவே கூடாது. அதை தாங்கக்கூடிய சக்தியை தாங்கப்பான்னு சொல்லணும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு கஷ்டங்களும் உங்களை உருவாக்குகிறது, அது உங்களை செம்மைப்படுத்துகிறது. ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13வது வசனத்துல இயேசு அந்த பெண்மணியை நோக்கி அவள் மேல மனதுருகி 2வது அழாதே என்று சொல்லி. ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்மளை பார்த்து ஆண்டவர் மனதுருகி, அழகான ஒரு பாடல் வரி எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கின்ற தேவனாய் இருக்கிறார். அழாதே, நம்ம மேல மனதுருகிறார். மனதுருகி அழாதே என்று சொல்லி அரவணைத்து நம்மளை பாதுகாத்து நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை அழகாக நம்மளை வழிநடத்தக்கூடிய தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இனிமே கவலைப்படுவீங்களா? இனிமே நீங்க அழுவீங்களா? அழாதீங்க. உங்களுக்காக மனதுருகி நம்மை வழிநடத்தக்கூடிய தேவன் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். பிரச்சனை வருதா, கவலை வருதா, வேதனை வருதா, எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துருங்க. அவர் பாதுகாத்துக் கொள்வாருங்க உங்களை. அந்த விசுவாசம் வரணுங்கிறதுக்கு தான் நமக்கு இவ்வளவு போராட்டங்கள். என் பிள்ளைக்கு தாங்கக்கூடிய பலனை அவர் தருவார். அவருடைய பிள்ளைங்க நம்ம எல்லாரும் தாங்கக்கூடிய பலனை தருவார். தப்பிச்செல்ல வழியை அவர் நமக்கு கொடுப்பாரு. அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று நாம் அறிய வேண்டும். அதைத்தான் அவர் ஆசைப்படுகிறார். விசுவாசிப்பீங்களா? அல்லாதீங்க. நம்ம மேல மனதுருகி நம்மை வழிநடத்தக்கூடிய தேவன் நம்முடைய அருகில் உண்டு, நம்மிடம் உண்டு. சோ விசுவாசத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். ஜெபம் செய்யலாமா? நேசிக்கின்ற அன்பு தகப்பனே இயேசுப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த வேளையில கூட ஆண்டவரே, நீங்க மேல மனதுருகி எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறீங்க என்று சொல்லி நாங்கள் நம்முடைய வார்த்தையை நாங்க கேட்டோம். ஆண்டவருடைய வேத வசனத்தின்படியாக நீங்க லூக்கா 7:13 சொன்னது போல ஆண்டவரே, அந்த ஏழை கைம்பெண்ணுடைய ஆண்டவரே மகனை நீங்க குணப்படுத்தியது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே எண்ணற்ற போராட்டங்களும் ஆண்டவரே கவலைகளும் ஆண்டவரே வியாதிகளும் ஆண்டவரே வேதனைகளும் எங்க வாழ்க்கையில நிறைந்திருக்கிறது. தேவன் அதை எல்லாற்றையும் நீங்க ஆண்டவரை தொட்டு ஆண்டவரை நீக்கி போடும்படியா ஜெபிக்கிறோம். நீங்க எப்படி அந்த ஒரு ஏழை பெண்ணுக்கு நீங்க மனதுருகுனீங்களோ அது போல இந்த வேளையில கூட ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க மனதுருகி பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து அவங்க நல்ல ஒரு விடுதலை நீங்க தரும்படியா ஜெபிக்கிறோம். அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கனமகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.